ஓகே இங்கே வரும் crocodile மீட்டு நம்ம இதை ஏதோ ட்ரை பண்ணி பார்ப்போம் செம்ம பார்க்கிங் போயிட்டு இருக்குங்க 130 baht இங்கே பாருங்க வுட்ல கன்னெல்லாம் வச்சுருக்காங்க சும்மா பொம்மை பண்ணு ஷோகேஸ்க்கு இதான் வந்து என்ட்ரன்ஸு இங்கே வந்து கார் பார்க்கிங்கு இங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே உள்ளே போகலாங்க உள்ளே போனால் தான் தெரியுங்க என்ன பண்ணுறாரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அவர் கட்டுறாரா இல்லை நம்மளை கட்ட சொல்கிறோமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம் ஓகேங்களா போவோம் ஓகே கம் கோ கோ ஓகே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு போய் பார்ப்போம் ஓ கார் என்ட்ரிங்களா கார் என்ட்ரி போகிற பாஸ் டிக்கெட் டிக்கெட் கையில் கொடுத்துருக்காரு நம்ம அங்கே உள்ளே போயிட்டு கேட்போங்க கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ளே போகலாங்க ஓகே வாக் Okay. Both 600 baht, 200 baht for walking for walking. one person. per person Yes. இல்லைங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா 200 பாத் வந்து வண்டிக்கு மட்டும் தான் கேட்டிருக்காரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 200 பாட்டு கட்டணுங்க ஓகேங்களா அதாவது இதில் போட்டில் போகிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 800 பாட்டுங்க போட்லேயே வந்து இது பண்ணுவாங்க கூட்டி போய் காமிப்பாங்க நம்ம வாக்கிங்லேயே போகலாங்க பாருங்க வாக்கிங்கில் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 பாட்டு தான் ஓகே இங்கே பாருங்க நம்ம வாக்கிங்கில் போகிற மாதிரி இருந்தால் 200 பாட்டு இதே வந்து நம்ம வித் போட்டு அப்படின்னா முங்க போட்டு எல்லாம் இதில் போகிற மாதிரி இருந்தால் வித் போட்டில் போகிற மாதிரி தான் 800 பாட்டு இங்கே பாருங்கள் இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் பட்டையா வந்துட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபோட்டோ ப்ளஸ்ஸு ஸ்நாக்ஸு இந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்துக்கும் சேர்த்து 1200 பர்சனுங்க ஒரு பர்சனுக்கு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் தான் உள்ள அலௌடுன்னு நினைக்கிறேன் போட் ரைடு மட்டும் அவ்வளோதான் அதனால் சும்மா நார்மலாக உள்ளே போய் சுற்றி பார்க்கணும் எவ்வளோ நேரம் வேணால் இருந்துக்கலாம்னு நினைக்கிறேன் எவ்வளோ நேரம் வேணால் இருந்துக்கலாம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 தான் அதே போட்டிங் வேணும் ட்ரெஸ்ஸு தாய் ட்ரெஸ்ஸு மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 600 பாட்டுங்க ஒரு பர்சனுக்கு இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு இது வழியாக இந்த வேவில் தான் உள்ளே போகணுங்க உள்ளே பார்த்தா தெரியுதுங்களா வாங்க நம்ம ஜாலியாக டிக்கெட் எடுக்கல இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு ஜாலியாக உள்ளே போவோங்க இங்கே பாருங்கள் நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு இது மாதிரி ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுக்குறாங்க இதை எடுத்துகிட்டு அப்படியே போகணுங்க உள்ளே டிக்கெட் வாங்கியாச்சு உள்ளே டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே வரோம் ஓகே ஹாய் ஓகே ஷர்ட்டில் ஒட்டிக்கணுங்களா ஓகே தேங்க்யூ இந்த ஸ்டிக்கர் மாதிரி இருக்குங்க இந்த ஸ்டிக்கரை வந்து இது மாதிரி ஷர்ட்டில் ஒட்டிக்கணுங்க ஒட்டிக்கிட்டு அப்படியே உள்ளே போகலாங்க சரிங்களா உள்ளே வந்தோம் அப்படின்னா இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க இங்கே ட்ராயிங்லாம் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க இப்போங்க ஃபெரி வேணும்னா இந்த ஃபெரியில் உள்ளே போய்க்கலாங்க உங்களுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே 800 பாட் அப்படின்னா நீங்கள் போய்க்கலாம் என்ட்ரன்ஸே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக ஆசமாக இருக்குங்க ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராயிங் எல்லாமே வரைஞ்சி வச்சுருக்காங்க இங்கே பை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேங்க அவங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா பை பண்ணிக்கலாம் இங்கே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு இங்கே நிற்கிறாங்க எவ்வளோ சூப்பர் ட்ரெஸ்ஸாக இருக்குது ஹாய் பாருங்கள் அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு நிற்கிறாங்க இவங்க ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க கூட வந்து ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா தனியாக எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ராயிங் வரைஞ்சிட்ருக்காங்க
நமக்கு எது மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா அது மாதிரி வந்து கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள் ஆட்டை லைட்டிங்கே இல்லாமல் செம்ம அப்படியே க்ளோ ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, திஸ் ஆர்ட் சேல் how much? Oh, okay. What? Hey, பாருங்க இங்கே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போகுதுங்க, அப்படியே க்ளோ ஆகுதுங்க. இது எந்த லைட்டிங் எதுவுமே போடாமே அப்படியே க்ளோ ஆகுது. இந்த ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் தான் போட்டிருக்காங்க. பேப்பர் மாதிரி ஒரு ஷீட்டில் போட்டிருக்காங்க. 1250 பாட்டுங்க. அதனால் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் பாருங்க 650 பாட்டு. வெறும் ஷீட்டு தான், வெறும் ஷீட்டு தாங்க. சூப்பருங்க. ஆனால் ஒர்த்து. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே வந்தீங்கன்னா வாங்கிக்கலாங்க. வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், உள்ளே வந்ததுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுக்காக ஒரு இது இருக்குங்க. ஓகேங்களா, ஒரு ஏரியா அங்கே பாருங்கள். அந்த ட்ரெஸ்ஸு போட்டு உள்ளே ஷூட்டிங் எடுத்துக்கலாம். இதை 450 பாட்டுங்க இங்கே. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் ரெஸ்டாரண்ட் மாதிரி நிறையா இருக்குது. இப்போ பாருங்கள் இது மாதிரி ட்ரெஸ் தாங்க. இது மாதிரி மன்னர் ட்ரெஸ் மாதிரி இருக்குங்களா. இது மாதிரி ட்ரெஸ் நம்ம எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். 450 பாட்டுங்க இதுக்கு. ஃப்ளோட்டிங் மார்க்கெலாம் வேறு ஒன்றும் இல்லைங்க. இது மாதிரி தண்ணி ஃபுல்லாக ஒரு குளம் மாதிரி, நம்ம ஊரில் இருக்க தண்ணி மாதிரி குளம் வெட்டி வச்சுருக்காங்க. அந்த குளத்துக்குள்ளே ஃபுல்லாக மார்க்கெட் மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதில் வந்து ஒரு சின்ன போட்டு இருக்குல்ல, நம்ம ஊரில் போட்டு படகுன்னு சொல்லுவாங்களா, அதை வச்சு இதிலேயே சுற்றி காமிப்பாங்க. அதை போகிறது சொல்ல போனால் வேஸ்ட்டு. நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போய்க்கலாம். ஓகேங்களா, மித்தபடி பார்த்தீங்கன்னா ஜாலியாக நடந்தே போய் நம்ம பார்க்கலாங்க. 200 பாட்னாவே நம்ம ஊர் காசுக்கு 500 வந்துடுங்க. பாருங்க டாய்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஏகப்பட்ட டாய் இருக்குது. இங்கே பாருங்கள் கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டு தாங்க. இதை நான் காமிக்கவே இல்லை உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டு இருக்குது, கீழே ஃபுல்லாக தண்ணி இருக்குங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. This toy how much? 450 baht. 450 baht. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நம்ம இது வேறு ஒன்றுமே இல்லைங்க. மார்க்கெட் உள்ள எல்லாமே வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே வாங்கணும் அப்படின்னா ஓரளவு காஸ்ட்லியாக இருக்குங்க. அதை மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்குங்க. இல்லை ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண சுற்றி பார்க்கறதுக்கு மட்டும் வாங்க. இங்கே பாருங்கள் சோப்பு, நம்ம ஊர் சோப்பு பாருங்கள் எப்படிலாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே சோப்புங்க. அந்த என்ன டிசைன் போட்டிருக்காங்களோ அந்த ஃப்ளேவரில் வரும். இங்கே பாருங்கள் மாம்பழம் மாதிரி சோப்பு. இங்கே பாருங்கள் இது மாதிரிலாம் சோப்பு வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அப்படியே அங்கே போவோம். இங்கே பாருங்கள் நம்ம தேங்காய் இருக்குல்லங்க, தேங்காய் இதில் குடுவை மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. இதுலேயே வந்து சோப்பு ஆயில் உள்ள எல்லாமே போட்டு சோப்பு ஷாம்பு இது மாதிரிலாம் கோகோனட் சோப்புன்னு போட்டிருக்காங்க. பாருங்கள் சோப்பு எல்லாமே சோப் தாங்க. கீ செயின்ஸ் இருக்குது. அப்படியே இந்த சைடு வெளியே போவோங்க. இங்கே பாருங்கள் லவ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் குப்பை தொட்டி போடுறதுக்கு எப்படி ஒரு ஆர்ட் மாதிரி செஞ்சு செம்மையாக வச்சுருக்காங்கன்னு. வாங்க நம்ம அப்படியே மேலே போவோம். இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ் தாங்க. உள்ளே ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டால் ஃபுல்லாக அவங்க பர்ச்சேஸ் பண்ண வந்தாங்களாம். ஐயோ ட்ரெஸ் தான் நாளைக்கு போட்டுக்கிறதுக்கு இல்லைங்க. அதனால் நம்ம ட்ரெஸ் எடுத்தால் தான் நாளைக்கு இங்கே வந்து எடுத்துக்கலான்ட்டு வேகமாக வந்துட்டோம். தாய்லாந்து ட்ரெஸ் இது பாருங்கள், தாய்லாந்து ட்ரெஸ் செட்டுங்க இதெல்லாம். இங்கே இருக்காங்க இப்போ வந்துட்டாங்க. அப்படிங்களா, 130 பாட்டுங்க இதெல்லாம். அப்போனா நம்ம ஊர் காசுக்கு 260 300 சம்திங் வருங்க. இது ஜஸ்ட் பண்ண எவ்வளோ? Okay. How much? 400? 450 baht. 450 baht. Okay, any discount? I'll wrap size for you 400 baht. Okay. 400 baht. Small size. Okay. And yes, small size na. இங்கே பா 400 baht. Black nail, green or red. Oh. Any 400 உனக்கா டிஸ்கவுண்ட் கேட்டிருக்கேன்ப்பா. Small, medium, small, yes size. இது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டோம்னா வீட்டில் நம்ம ஊரில் காமெடியாக இருக்கும்லக்கா. 400 பாட்டுனா கிட்டத்தட்ட 900 ரூபா.
950 ரூபா அந்த ரேஞ்ச் வருங்க. ஏய் நானும் போட்டுக்கலாம்டா விக்கிய. You the price 400 baht. Có shirt ni 290. Anh là செம்ம பார்க்கிங் போயிட்டு இருக்குங்க. 130 baht ngay meter. 130 baht. இது 130 பாட்ரா. இது வந்து ஷர்ட் மட்டுமே 290 பாட்டாண்டா. அதனால ஷார்ட்ஸோட வந்து 400 பாட்.ถ้า you take อันนี้ก็25บวก100 200 baht. 3 You want 200 baht. Any? Okay. 250 baht. 200. அதனால You take எல்லாத்தையும் 1 வாங்கிட்டு take 2. போவோம். 3 pieces. 200 baht one. 200. Wow. Mai meter không? No. Sản xuất một thưa rồi. No. Cannot 5 meter. 3 pieces. T4 có mấy đâu đâu. ஓ Cứ stock. இங்கே பாருங்க 230 பாட்டு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி 3 எடுக்கிறோம் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறோம்னா டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் போயிட்டு அவுட் சைட் மார்க்கெட் இருக்குது, அங்கேயே போய் நம்ம பார்த்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி போட் நிற்குதுங்களா, உங்களுக்கு தெரியுதா சரியா? இது மாதிரி போட்டில் தாங்க கூட்டிகிட்டு போவாங்க உட்கார வச்சு. வாங்க அப்படியே அடுத்த கடைக்கு போவோம். அடுத்த கடைக்கு செல்வோம். போட்டில் கூப்பிட்டு போகிறது இதுதாங்க, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இது மாதிரி போட்டில் இன்னும் கூப்பிட்டு போவாங்க. அதுங்க காஸ்ட்லிங்கிறனால மேக்ஸிமம் யாருமே போகலன்னு நினைக்கிறேன். ஒரு போட்டை கூட காணும். உங்களுக்கு ஒரு போட்டாச்சு வந்தால் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு போட்டை கூட காணாங்க. இங்கே பாருங்க, அப்படியே சூப்பராக இருக்குங்களா. ஒரு வுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஏரியா ஃபுல்லாக வுட்டு தாங்க. வுட்டு கிளாஸு அது மாதிரி தான் இருக்குது. அப்படியே போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், வுட்டில் கன்னெல்லாம் வச்சுருக்காங்க. சும்மா பொம்மை பண்ணு ஷோகேஸ்க்கு. வாங்க, ஒவ்வொரு மாம்பழம் எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? இதுதாங்க போட்டு. இப்போ தெரியுதுங்களா? இது மாதிரி போட்டில் மேலே உட்கார வச்சு கூப்பிட்டு போவாங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்க வந்து ஸ்நாக்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ், இதெல்லாமே சாக்லேட் தாங்க. சாக்லேட் ஸ்நாக்ஸு இதில் பார்த்தீங்கன்னா இந்த கருவாடில் செஞ்ச வத்தல், சிப்ஸு, மீன் பாருங்கள் எல்லாமே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மீன், அதெல்லாம் என்னன்னே தெரிலங்க. சிக்கன் மாதிரி இருக்குது, எல்லாமே மீட்டு தாங்க. இங்கே மீட்டு தான் அதிகம். சொல்லப்போனால் இங்கே மீட்டில் செய்கிற ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், மீட்டில் செய்கிற டிஷ்ஷாக இருக்கட்டும், எல்லாமே அதிகம். ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அப்புறமே எது வாங்கினாலும் வந்து வாங்கிக்கலாங்க. ஓகே, அளவலி தைலம், பெயின் பாம், தாய்லாந்தின் பெயின் பாம்புங்க. பாருங்க, தைலம் தைலத்தை எடுத்து வந்து செக் பண்ணி பார்த்தோம், நல்லா காட்டமாக இருக்குங்க. எவ்வளோன்னு கேட்போம். ஹவு மச்? 100 baht. 100 baht. Yeah, for 3 250 baht. 250 This one for discount, yeah. Okay. Lowest price. அதானே 100 baht. 100 baht. அது 100 baht. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 பாட்டுக்கு வந்து இத்தனை தராங்க. எத்தனை இருக்குன்னா 2 4 6 8 10 இருக்குங்க. 10 பீஸ் இருக்குது. 200 baht. சின்னதாக நிறைய வச்சுருக்காங்க. ஒரு மசாஜ் பண்ணுற ஆயிலு எல்லாமே தைலம் தாங்க. இதை பவுட்ரு மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியலங்க. நல்லா காட்ட ஏறுதுங்க. ஒன்று வாங்கினா 100 பாட்டு, 3 வாங்கணும் அப்படின்னா 250 பாட்டுங்க. நம்ம ஊர் மாதிரியே இருக்கிறாங்க. பெண்ணெல்லாம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஃப்ளேவரும் வச்சுருக்காங்க. இல்லை என்ன ஃப்ளேவர்னே தெரியல. இஞ்சிங்க, இஞ்சியில் ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க, என்னன்னு தெரில. கேப்சூல்னு போட்டிருக்காங்க. இஞ்சியில் மாத்திரையாக இருக்குங்க. எல்லாம் கேப்சூல்னு போட்டிருக்காங்க. எதுக்கு யூஸ் பண்ணுறதுனே தெரிலங்க. ஆனால் பயங்கரமாக எரியுது, சான்ஸே இல்லை. கிட்டத்தட்ட 250 பாட்டுனா நம்ம ஊர் காசுக்கு 550 ரூபா 560 ரூபா அந்த ரேஞ்ச் வருங்க. 650 ரூபா பக்கம் சம்திங் வரும். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தைலம்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே ரொம்ப ரேட்டு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குங்க. சரி, ஓகே, வேணா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வேணுன்னா இங்கே வாங்கிக்கலாங்க. ஆனால் பயங்கர காட்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், கண்ணிலேருந்து தண்ணி வருது.
இப்போ இங்கே வந்து அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் அங்கங்கே இது பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு நல்லா இருக்குங்க. ஒரு வெல்கம் ஃபோட்டோ மாதிரி வச்சுருக்காங்க. இவர் எதுவும் இப்போ தான் வச்சிட்ருக்காரு. ஹாய். நம்ம ஊருக்காரங்க ஃபோட்டோ ஒன்றும் கூட காணோம். இந்தியன் ஃபோட்டோ எல்லாம் ஃபாரினர் ஃபோட்டோவாகவே இருக்குங்க. இங்கே என்ன இருக்குது? இதுவும் ஒரு ஷாப் தாங்க. ஐஸ்கிரீம், மசாஜ். இங்கே மேக்ஸிமம் மசாஜ் பண்ணுற அந்த அது மாதிரி ஐட்டம் தான் இருக்குது. பாருங்கள், டிஃப்ரெண்ட் கேப்பு எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் போட்டால் ராஜா பக்கத்து ஊர் மாதிரி இருக்குமுங்களா? தாய்லாந்துன்னு போட்டிருக்கு பாருங்க. கிளாஸஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி கிளாஸ் வாங்கி போடுறோம். தாய்லாந்து கிளாஸ். கம் டு தாய்லாந்து. இப்போ அவங்களோட ட்ரெடிஷ்னல் பேக். இங்கே பாருங்க, ரொம்ப அழகான பூவெல்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா வாட்டர்லாம் ரொம்ப கொஞ்சம் மோசமாக கலங்களாக இருக்குது. அது கொஞ்சம் மட்டும் பார்த்துக்கலாம். ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் நிறையா இருக்குன்னு நினச்சி வந்தோம். ஆனால் இங்கே அந்த அளவுக்கு சிறப்பாக எதுவும் இருக்க மாதிரி தெரியலங்க. ரொம்ப குட்டியாக இருக்குது. இன்னும் அந்த பக்கம் இடம் இருக்குமோ? வாங்க அங்கே போவோம். நம்பால் பாருங்க, மறுபடியும் வந்து பார்கிங் பண்ண வந்துட்டாரு. பாருங்கள், நம்ம ஊரில் இருக்க சால்வை அது மாதிரி ட்ரெஸ்ஸஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு தாங்க அதிகமாக இருக்குது. ட்ரெஸ்ஸு, இது மாதிரி மேக்கப் ஐட்டம், சோப்பெல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ ஸ்மெல்லாக வச்சுருக்காங்க. அங்கே ஃப்ரூட்ஸு செப்பரேட்டாக 50 பாட்டு தான் எல்லாமே. இங்கே பாருங்க, படிக்கட்டு மாதிரி ஏறி போகுது. இங்கே பாருங்கள், போட்டில் போகிறாங்க. இவ்வளோ தாங்க கூட்டிகிட்டு போகிறது. இங்கே பாருங்கள், அங்கே உட்காந்து அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இருக்குங்க. இங்கே ஃபுல்லாக வாக்கிங்கில் வந்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசுன்னு நான் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகே தான். இது மாதிரி ட்ரெஸ்லாம் பாருங்கள். ஒயிட் கலர் 120 பாட்டு, 150 பாட்டு, 150 பாட்டு, 100 பாட்டு, இந்த ரேஞ்சில் இருக்குங்க. ஆனால் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. காம்ப்ரமைஸே பண்ணல, குவாலிட்டி ஓகே தாங்க. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு ட்ரெஸ்ஸு சூப்பராக. இதெல்லாம் சாக்கு மாதிரி இருக்குது. ஓ, இதெல்லாம் லேடிஸ் ட்ரெஸ்ஸுங்க. ஆனால் இங்கே லேடிஸ் ட்ரெஸ்ஸு, ஜென்ஸு எல்லாமே தாங்க போடுறாங்க. ஓ, நல்லா கோட் மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இங்கே தாய்லாந்து ட்ரெஸ்ஸுங்க. இது ஒன்று வாங்கிட்டு போகணும். ஆனால் ரேட் ரொம்ப ஓவராக சொல்கிறாங்க. ஒரு கம்மியாக இருந்தால் இதாக இருக்கும். டயர்டாகிடுச்சு, வேணால் சேரில் உட்காரலாம். எது காசு கேட்காம தான் சரி. பின்னாடி போட்டு போகுது. இது மாதிரி தாங்க கூட்டிகிட்டு போவாங்க. இது மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வந்து 20 மினிட்ஸ் கூட்டிகிட்டு போவாங்க, அவ்வளோதான். இதில் போனால் எப்படி வாங்குறது? அவங்க பார்த்தா சைனீஸ் மாதிரி தெரியுது. சைனீஸ் தாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அது போட்டுக்கலன்னு சொன்னால் கூட ஓகே. ஒரு ஆளுக்கு 800 பாட்டு அப்படின்னா ரொம்ப 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 காஸ்ட்லிங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்க குப்பை தொட்டிலாம் ஒவ்வொரு டிசைனில் போட்டு வச்சுருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயும் இருந்ததுன்னா நல்லா இருக்கும்ல. நம்ம ஊரையும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க. பாருங்க, இதெல்லாம் வந்து ஃபாரினர் ஷர்ட் இருக்குங்க. ஸ்லீப்பர்ஸ், குழந்தைங்களுக்கான ஸ்லீப்பர்ஸ். பாப்பா வாங்கிட்டு போகலாமா? ஓகே. What is this name? Name. Almond. பாதாம். பாதாம் இல்லை, பாதாம் இல்லை. இங்கே பாருங்கள், ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னன்னே தெரில, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. அது என்னன்னு தெரிலங்க, ஒரு மாதிரி என்ன ஒரு டேஸ்ட்டுமே என்ன டேஸ்ட்னே சொல்ல தெரிலங்க, அந்த அளவுக்கு இருக்குது. இது பாருங்கள், எல்லாம் மீட்டு தாங்க. இது பாருங்கள், ஃபோர்க்கு
இதெல்லாம் வீட்டில் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க. மீட்டு தாங்க அதிகமாக. மீட்டவே பார்த்துங்க குடல் மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. குடல் மாதிரி, சிப்ஸ் மாதிரி எல்லாமே மீட்டு தாங்க. இது வந்து அந்த இதில் செஞ்ச இந்த ஒரு பழம் வந்து அளவு இல்லைன்னு சொன்னாங்க. அந்த பழத்தில் செஞ்ச சாக்லேட். இப்போ தெரியுங்களா ஃபோர்ட் மார்க்கெட்னா தண்ணி கீழே இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டில் தான் பழகு போட்டு அடிச்சு வச்சுருக்காங்க. இங்கே ஒரு காஃபி ஷாப் மாதிரி ஒன்று இருக்குங்க. மோஸ்ட்லி 50 பாட்டு 100 பாட்டு அது மாதிரி தான். ஆப்போசிட்டில் பாருங்கள், இதை தாங்க நாங்கள் பார்க்கணுன்ட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ட்ரெடிஷ்னல்லையே ஃபுட்டு வந்து கீழே உட்காந்தா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டேபிள் போட்டு இந்த டேபிள் வந்து கீழே உட்காந்தா சாப்பிடுவாங்க. அது வந்து இவங்க ட்ரெடிஷ்னல். அதே மாதிரி நாங்கள் செஞ்சு தராங்க நிறையா இடத்துல. இது அது அடுத்த ரவுண்டு வரும்போது உங்களுக்கு தெரியும். மீன் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா இது மாதிரி இடத்துல வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள் அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. வா இங்கே பாருங்கள் அவன் உள்ளே வரலாம். ஓகே. இப்போ அந்த காலத்தில் ஆஃபீஸர்ஸு ஏதோ லேடி ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக அவ்வளோ தத்ரூபமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் அவங்களோட பாரம்பரியம் அந்த ஃபுட்டு கல்ச்சராட்டுங்க. அதெல்லாம் வந்து ஒரு சிலை சிற்பம் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. பாருங்கள் இது எல்லாமே அதுதான். இது ஃபோட்டோ எடுத்துக்கூட தனியாக அமௌண்ட்டாக இருக்குங்க. அது தனியாக வச்சுருக்கேன். அது அவங்களே தனியாக இது பண்ணுறது. இல்லை பாருங்கள் அவங்க யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருள் மெட்டீரியல் அந்த காலத்தில் யூஸ் பண்ண எல்லாமே உள்ள வச்சுருக்காங்க. உள்ளே போக அளவு கிடையாது. இந்த போட்டோட இந்த போட்டை பாருங்களேன், அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ண போட்டு மாதிரியே இருக்குது. ஃபுல்லாக ட்ராயிங்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற அப்படியே அதே தராசுகளுங்க. தானிய கொட்டி வைக்கிற அந்த குடுவைன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி பெருசு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் மில்லில் யூஸ் பண்ணுவோம்ல மாவு இதெல்லாம் அரைக்கிற ஒரு இயந்திரம் மாதிரி இருக்குங்க. பாருங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதெல்லாம் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வுட்டில் இருக்குது. அப்படியே மேலே போகலாங்க. சுற்றி 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 போயிட்டே இருக்குங்க சொல்லப்போனால். ஆர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ண மாதிரி தான். இதை இதவே அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ண மாதிரி தாங்க இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. பரவாயில்லைங்க. இந்த கோகோனட் வந்து வெளியே வந்து 40 பாட்டுக்கு வாங்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 50 பாட் 10 பாட் அதிகம். அவ்வளோதான். பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாதுங்க. ஒரு சில பொருள் ஓகேவாக தான் இருக்குது. ஒரு சில பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க. ட்ரெஸ் எல்லாம் சொல்ல போனால் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க. அது இங்கே இருக்க மக்கள் வந்து அந்த லிப்டிக்கு வாசனை பொருள் ட்ரெஸ்ஸு இதுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக செலவு பண்ணுறாங்க. அது நீங்கள் அவங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். பாடி ஸ்ப்ரே அது மாதிரி ஐட்டத்துக்கெலாம் அது ஜென்ஸ் சாரி லேடிஸ் மட்டும் இல்லைங்க, ஜென்ஸும் வந்து பயங்கரமாக செலவு பண்ணுறாங்க. இங்கே தாங்க இந்த இது மாதிரி கொட்டை தாங்க ஒன்று கொடுத்தாங்க. அதான் என்னன்னு தெரியல 100 பாட்டு சொல்கிறாங்க. கொடைங்க நம்ம ஊர்லேயே 100 300 200 அது மாதிரி இருக்குது. டிஷர்ட்ஸ் வாங்கலாம் தான் பார்க்கலாம். ஆனால் இவ்வளோ ரேட்டு அது காஸ்ட்லியாக இருக்குங்க. வாத்து இருக்குல்லங்க, வாத்தோட வாய் மட்டும் தனியாக வெட்டி வச்சுருக்காங்க. 100 பாட்டு 4 வாத்தோட இது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நண்டு இருக்குல்லங்க, குட்டி குட்டி நண்டு. அந்த நண்டு எல்லாமே இல்லை பண்ணி வச்சுருக்காங்க. வேறு crocodile மீட் இது பொம்மை தான். இல்லை ஏய் இது ஒரிஜினல் முதல்டா. ஒரிஜினல் தாய்
கூப்பிட்டு ஓகே இங்கே வரும் கொரக்கடைல் மீட்டு நம்ம இதை ஏதோ ட்ரை பண்ணி பார்ப்போங்க. இங்கே பாருங்கள் சீ ஃபுட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்களா. பாருங்கள் சீ ஃபுட்டு இது பார்த்தீங்கன்னா 50 பாட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 120 பாட்டுங்க. இது 140 பாட்டு. இதெல்லாம் வந்து ரேட்டே போடல. ஓரளவுக்கு வெளியே வாங்கிறதோட இங்கே காஸ்ட்லியாக தான் இருக்குங்க. அந்த எல்லாமே சீ ஃபுட்டு தாங்க. இது எல்லாமே சீ ஃபுட்டு தான். ஐஸ்கிரீம்ஸு, ஃப்ரூட்டு ஜூஸஸ்ஸு அது எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி அவங்களோட ட்ரெடிஷ்னல் முறையில் இதுமாதிரி அடுப்பு வச்சு இது செஞ்சு கொடுக்குறாங்க. பாருங்கள் ஏதோ ஆம்லேட்டாக இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரி வந்து போட்டில் கீழே தண்ணி போயிட்டுருக்கு. அந்த போட்டில் வந்து உட்காந்து இதே மாதிரி தான் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுங்க. இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். 40 பாட் 40 ஆர் 50. இங்கே வாங்கினா 40. இங்கே பாருங்கள் போட்டு மாதிரி இருக்குது. அதை ஒட்டியே ஒட்டி இதுதான் வந்து லேண்டு, அது வந்து போட்டு இதில் உட்காந்து செய்கிறாங்க. ஓகே அப்படியே பாருங்கள் அந்த சைடு ஆப்போசிட் சைடு ஃபுல்லாகவே அதுதாங்க. ஆப்போசிட் சைடு ஃபுல்லாக அதுதான். இங்கே பாருங்கள் மீட்டு. நம்மளுக்கு பாருங்கள் நொங்கு பாருங்கள் 40 பாட்டுங்களா. முப்பது பாட்டு வாழைப்பாத்தை சுற்றி தராங்க. இங்கே பாருங்கள் வான்கோழி மீட்டுங்க. அது அப்படியே ஏதோ பனியாக மாதிரி போட்டு ரவுண்டாக பண்ணி செஞ்சிட்ருக்காங்க. 80 பாட்டுங்களாங்க. இங்கே பாருங்கள் இதுதான் அவங்களோட ட்ரெடிஷ்னல். இங்கே பாருங்கள் நம்ம நைட் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா அதே மாதிரி தாங்க. அங்கே வந்து 10 பாட்டு, இங்கே 20 பாட்டு ஒரு ஸ்டிக்கு. 6 ஸ்டிக் வாங்கினோம் அப்படின்னா 100 பாட் 20 பாட் சேவ் பண்ணலாம் இங்கே இருக்க ரேட்டுக்கு. அப்படியே உள்ளே போகலாம். பரவாயில்ல அங்கேயோட இங்கே நல்லா க்ரௌடாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஷீ ஃபுட்டு தாங்க. இங்கே ஷீ ஃபுட்டு தனியாக வந்து ஸ்பைசி வேணும்னா இதை போட்டு தராங்க. ஸ்பைசி வேணும். இப்போ பாருங்கள் ஃபோர்க்கு பாருங்கள். இந்த பழம் தாங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே அலோவே பண்ண மாட்டாங்க. எல்லா ஹோட்டல்லையும் எந்த ஹோட்டல்லையும் ஃப்ளைட்லேருந்து எதுவுமே எங்கேயுமே அலோவ் பண்ணுறது இல்லைங்க. இந்த பழம் தான். ஏதாவது டேஸ்ட் இருந்தால் டேஸ்ட்டு கேட்டு பார்ப்போம். இருங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். பாப்பாய் ஸ்பைடர்மேன் அப்படியே ரவுண்ட் வச்சு ஃப்ரெண்டு வந்தாச்சுங்க. இல்லாமல் ஐஸ்கிரீம் ஷாப்பு. இங்கே இருக்க வாழைப்பழம் மாம்பழம்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பெருசாக இருக்குங்க. நம்ம ஊரில் கூட இவ்வளோ பெருசு கிடையாது. ஹைப்ரிட் மாதிரி இருக்குங்க. நம்மளே என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. உங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். விநாயகர் சிலை வச்சுருக்காங்க பாருங்களேன். 3 முகம் விநாயகர். அவங்களோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஷோ மாதிரி போட்டுட்ருக்காங்க பாருங்க. அவங்களோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ், தாய்லாந்தின் ட்ரெடிஷ்னல் டான்ஸ்.
டிப் பாக்ஸ் வச்சுருக்காங்க. விரும்ப மாட்டாங்க, அமௌண்ட்டு போட்டு கிளம்பலாங்க. நம்மளும் ஒரு அமௌண்ட்டை போட்டு அப்படியே கிளம்பலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி நல்ல நல்ல வீடியோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ இதுவாக எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த சைட்டில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இன்னொரு நல்ல வீடியோ மீண்டும் சந்திப்போம். ஓகே, பாய்.